விஜயின் 100 நாள் ஆட்சி வெறும் ரீல்ஸ் காட்சி, அதற்கு விஜயின் மௌனமே சாட்சி அப்படிங்கிற பொருளில் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஜய் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாருனாக்கா, நீங்கள் வேணா பாருங்களேன், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புரட்டி போடுற மாதிரியான ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன், அந்த மாற்றத்தை பார்த்து நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆக போகிறீங்கன்னு சொல்லி தான் அவர் வந்துட்டு ஆட்சி கட்டில் ஏறினாப்புல. அதே போல் ஒட்டுமொத்தமாக இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் புறையோடி இருக்கக்கூடிய அத்தனை ஊழல்களையும் துடைத்தெறிந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறேன், ஒரு ஊழலே இருக்காதுன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி தான் அந்த ஆட்சி கட்டில் ஏறினாப்புல. உள்ளபடியே வந்துட்டு அவர் எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கனாக்கா ஷாக் கொடுத்துருக்காரு. ஆனால் அது அவர் சொன்ன மாதிரியான ஷாக்கா இல்லை வேறு மாதிரியான ஷாக்கா அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். முதல்ல அவர் சொன்னது இந்த ஊழலை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு, உள்ளபடியே அது நடந்திருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் மிகப்பெரிய கேலி கூத்து. இந்தியா டுடே பத்திரிகையில் இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்க, ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு பத்திரிகையில் வெளியாவது அத்தனையும் உண்மைன்னு எடுத்துக்க முடியாது, பொய்யுன்னு எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் அந்த செய்தியை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். மேபி ஏதோ ஒரு அடிப்படை இல்லாமல் அந்த செய்தி நிறுவனம், ஏன்னா ஒரு முன்னணி ஆங்கில ஊடகம் வந்துட்டு அதை வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு பத்திரிகை ஊடகம் வந்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போ ஒரு சொகுசு அறை தேடி சிஎம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அறை வந்துட்டு அவருக்கு பத்தலையாமா. எத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் உங்களுக்கு தெரியும். அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ராஜாஜி தொடங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு காமராஜர், பக்தவச்சலம், நம்ம பெருந்தகை அண்ணா அவர்கள், அப்புறம் கலைஞர் ஐயா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எடப்பாடியார், ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் அந்த அறையில் உட்காந்து தான் பணியாற்றினாங்க. அவங்க எல்லாருக்கும் அது சௌகரியமாக தான் இருந்தது, அசௌகரியமாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சொகுசு வாழ்க்கையை மட்டுமே அனுபவித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் இருக்கார் தெரியுமா. அந்த நடிகர் விஜய்க்கு அரசியல்வாதி விஜயா பரிணமிக்கிறதுங்கிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எளிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தது கிடையாது. பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய இயக்குனரினுடைய மகன். அவங்க அப்பா வந்துட்டு பணத்தை கொட்டி கொட்டி படத்தை எடுத்து அவரை பெரிய ஆள் ஆக்கி விட்டாப்புல. அவருக்கு தனித்திறமை இருக்குது, அதன் மூலமாக பெரிய ஆளானார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்து அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக அதை சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ போய் அந்த ரூமில் உட்காந்து அவரால் இருக்க முடியலையா. முதல்ல சேரை மாற்றினாங்க, அப்புறம் வேறு எதோ மாற்றி பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு கடைசியாக ரூமையே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு சிஎம் அந்த செல்லையே அந்த ஆஃபீஸையே வந்துட்டு மாற்றிட்டாங்க. மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அதற்கு விடப்பட்ட டெண்டர்லேயே ஊழல் இருப்பதா அந்த இந்தியா டுடே வந்துட்டு, அதாவது அடிமடியிலேயே கை வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேலி கூத்தில் வந்துட்டு நம்ம ஊழலை தடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணமே, அது அங்கேயே உடஞ்சி போச்சு. இது போக வழக்கறிஞர் நியமனத்துக்கு தொகை வாங்கியதா குற்றச்சாட்டு. நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். தாவேகா நிர்வாகிகள் பணம் பெறக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் செங்கசூளையில் போய் மிரட்டினதை பார்த்தோம். நிறைய அமைச்சர்கள்லாம் அந்த மாதிரி கையூட்டுகள் வாங்கப்படுவதாகவும் அதெல்லாம் வந்துட்டு வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அறப்போர் இயக்கம் வந்து நிறைய வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்குறப்ப இவர் விட்ட அந்த உடான்ஸ்லார்களில் ஒட்டு மொத்தமாக நொறுங்கி போச்சு. அப்போ இவர் கொடுத்த மாற்றம் என்ன அந்த ஊழல் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றமும் கிடையாது. ஏமாற்றம் தான் மக்களுக்கு. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஊழலுங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு ஆள் வராருனாக்கா ஒரு டுபாகுரா தான் இருப்பாப்புல. சரி, ஊழலுங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும். அதை தாண்டி அரசியலில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்குனாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது தான் அரசியல். அரசியலுங்கிறது நம்ம தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நமக்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்று தான் இந்த அரசியல், இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல் இருக்குல்ல, இந்த ஹைராக்கி இருக்குல்ல, ஏற்றத்தாழ்வுகளாக இருக்குல்ல, இதெல்லாம் உடைத்து எரிஞ்சு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கு, திமுக அதிமுக கொடுத்துருக்கு. குறிப்பாக அதிமுக 31 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. இதை பற்றி எதையும் தெரியாமல் ஏதோ ஒரு நடிகர் புதுசாக வந்து திடீர்னு நான் மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓட்டு போட்டு ஏமாந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இந்த 100 நாளில் அவங்க செஞ்சது என்னன்னாக்கா ஒன்றும் செய்யலை. இந்த மாதிரி வந்துட்டு புது ஆட்களை போட்டு இந்த மாதிரியான கையூட்டுகள்லாம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஆக இதை தாண்டி பெருசாக அவங்க ஊழலுங்கிற விஷயத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி வந்துட்டு என்ன மாதிரியான புதிய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆரம்பத்திலே அதில் அவுட் ஆகுங்க. என்னன்னாக்கா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குது தெரியுமா, தேர்தல் அறிக்கைகளுக்கு, அது ஃபுல்லாகவே வந்து அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சது தான். அது தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டங்களும் கறவை மாடு வழங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டத்தையும் அதிமுகவை பார்த்து காப்பி அடித்து அறிக்கையாக கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி வந்து ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டி திட்டங்களாக அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் முறையான நிதியை ஒதுக்காமல்
போகிற போக்கில் ஒரு நிதியை ஒதுக்கி அப்படியே வந்துட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அந்த 100 நாளில். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதாவது 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு ஒரு நாமத்தை போட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ தான் 6000 கோடிக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் தொகை 19,000 கோடி. அப்போ அந்த 6000 கோடிங்கிறது ஒரு 30% விவசாயிகளுக்கு தான் பயனளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆக எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க புதுசாக எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தலை. சரி, நிகழ்த்துவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீங்கள் எந்த ஒரு குறியீடு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம். அது நீங்கள் ஹெல்த் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் இண்டெக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்பர் 1 மாநிலங்கிறது தமிழ்நாடு தான். இதை நான் சொல்லலை, இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன ஒரு பம்மாத்தை காட்டி ஆட்சிக்கு வந்தார்னாக்கா, ஒட்டுமொத்தமாக இந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு சீரழிஞ்சிடுச்சு, கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க 2 திராவிட கட்சிகளும் அப்படிங்கிற வழக்கமான பரப்புரையை மேற்கொண்டு ஒரு அம்பக்க செய்து இந்த ஆட்சிக்கு வந்தாப்புல. இன்றைக்கி அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே என்ன சொல்கிறாங்கனாக்கா, பெருமையாக மார்த்தட்டி சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சொல்கிறாங்க. அப்போ கூச்சம் இருக்க வேணாவா, நம்ம இப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் இப்போ போகிற இடத்துலாம் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான், அது எந்த ஒரு குறியீடு எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னு சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வேண்டாமா? சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இதெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு நடந்துடுச்சா? யாராவது சிரிக்க மாட்டாங்களா? 52% ஜிஆரில் தமிழ்நாடு இன்றைக்கி இருக்குது. 52%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த நேஷனல் ஏவரேஜை விட 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணி காட்டியது யாருன்னாக்கா எடப்பாடி தலைமையிலான ஆட்சி. அந்த 52ங்கிற அந்த ஹையஸ்ட் நம்பரை அட்டைன் பண்ணது அவருடைய ஆட்சி 2019. ஆக இத்தகைய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவர் என்ன புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு? ஒருவேளை ஜிஆர் 52 62 மாற்றுறாரு, இல்லை 72 மாற்றுறாருனாக்கா அது ஒரு மாற்றம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அதிமுக ஆல்ரெடி அறிவித்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, செயல்பாட்டில் இருந்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி அம்மா மடிக்கணினி திட்டம் இப்போ வந்துட்டு வெற்றி மடிக்கணினி திட்டமாக மாறி இருக்கு. அம்மா சைக்கிள் வழங்கும் திட்டம் இப்போ வந்துட்டு வெற்றி சைக்கிள் திட்டமாக மாறி இருக்கு. எல்லாமே பேர் மட்டும் மாறி இருக்கு, வேற ஒன்றும் மாறலை. ஆக இது வந்து ஒரு டுபாகூர் ஆட்சிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு துறையிலையுமே, அதாவது இங்கே சட்டம் ஒழுங்கெல்லாம் இன்றைக்கி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தான் இன்றைக்கி வந்துட்டு தாவேக்கா வந்து ஒட்டுமொத்தமாக தங்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சு போனாங்க. ஆனால் இன்றைக்கி தினம் கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள்னு சொல்லிட்டு நாளொரு மேனியும் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. கொலை நடக்காத நாட்களே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சார்ந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. இதையெல்லாம் தான் தாவேக்கா தங்களுடைய மாற்றமாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உள்ளபடியே அதெல்லாம் பார்க்குறப்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பீடெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை வந்துட்டு அமைச்சராக வந்திருந்தால், முதலமைச்சராக தலைமை அமைச்சராக வந்திருந்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கும். 10,000 ரூபா ரொக்கம் கிடச்சிருக்கும், 2,000 ரூபா மகளிர்களுக்கு கொடுத்துருப்பாப்புல, அதே போல் ஃப்ரிட்ஜு கிடச்சிருக்கும், விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி ஆகியிருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அவர் 12,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாப்புல, பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கிய ஒரு முதன்மையான முதலமைச்சராக இருந்திருக்கிறாப்புல. யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் போயிட்டு 11 மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசிடம் கேட்டு வாங்கி வந்ததே கிடையாது. இது போக எத்தனையோ கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள் 7, வேளாண்மை கல்லூரிகள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 60க்கும் மேலே, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பொறியியல் கல்லூரிகள் 4ன்னு சொல்லிட்டு அவ்வளவு கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்தாப்புல, அரசுக்கு சொத்துக்களை உருவாக்கி கொடுத்தாப்புல, மூலதன செலவினங்களில் அதிகம் கவனம் செலுத்தினாப்புல, வருவாய் செலவினங்களை பார்த்து செஞ்சாப்புல. இப்படி ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை இப்போ எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க. உள்ளபடியே அவர் வந்திருந்தால் அது மாற்றம். இது வந்து டோட்டல் ஏமாற்றம். எந்த துறையிலையும் புதுசாக எதையுமே செய்யலை, எல்லாமே டிப்பு காப்பி தான். ஒரே ஒரு விஷயந்தான் மாறி இருக்குது. எந்தவித அனுபவமும் இல்லாத அரசியலுக்கே தகுதியற்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி அமைச்சராக மாறி இருக்கிறாங்க. ஏன் அரசியலுக்கே தகுதியற்ற ஒரு முதலமைச்சராக மாறி இருக்கிறப்ப அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையும் அப்படி தான் இருக்கும். இதுதான் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றமே தவிர இந்த 100 நாள் ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை. அப்போ ஒருபோதும் தாவேக்காவில் அதிமுக கொடுத்த மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கங்களேன், அவங்களுடைய அணுகுமுறைங்கிறது ரொம்ப குழப்ப மனநிலையோட ஒரு எப்படி சொல்கிறது, தடுமாறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. போக்குவரத்து துறையில் அவங்க பண்ண காமெடிங்கிறது மிகப்பெரிய காமெடி. பேருக்குன்னு எதையாவது சொல்ல வேண்டியது. ஒட்டுமொத்தமாக எல்லா பேருந்துகளையும் ஏசி பேருந்தாக மாத்திரம் பாருங்கள் அப்படின்னு சவடால் விட்டுட்டு இன்றைக்கி இந்த நிதி ஆண்டில் வெறும் 500 பேருந்துகளுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கனாக்கா 20,000 பேருந்துகள் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டில் 500 பேருந்துக்கு ஒதுக்கிட்டா 5 ஆண்டுகளில் எவ்வளோ பேருந்துகளுக்கு ஒதுக்க முடியும்? ரெண்டாவது, நீங்கள் 500 பேருந்துக்கு ஒதுக்கியிருக்கீங்க, இந்த ஆண்டில் எத்தனை பேருந்துகள் காலாவதியாக போகுது? ஆல்ரெடி எத்தனை பேருந்துகள் காலாவதியாகி ஓடிக்கிட்டு இருக்கு? அப்போ ஒட்டுமொத்தமாக பேருந்துகளையே முழுசாக காலாவதி இல்லாத சூழலில் மாற்றுறதே கஷ்டம். அப்படிங்கிறப்ப நான் எல்லா பேருந்தையும்
ஏசி பஸ்ஸாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த காமெடி இருக்குல்ல, அதாவது இந்த கூட்டம் எதை சொன்னாலும் நம்ம ரீல்ஸாக கட் பண்ணி போடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பம்மாத்து வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சொல்கிறது, மூஞ்சிக்கு நேராக அடிச்சிருக்கிறாப்புல. இன்னும் வேறு வார்த்தையை பயன்படுத்தலான்னு பார்த்தேன் நான், நாகரிகம் கருதி அதை பயன்படுத்தலை. ஆக இப்படி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுறது, பேரை மாற்றுறது, எல்லா திட்டங்களுக்கும். அது வந்து நீங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதற்கு பேரை மாற்றிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும், அது சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும், அம்மா கறவை மாடு திட்டமாக இருக்கட்டும், அது தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அப்படியே பேரை மாற்றி 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 நாங்கள் தான் வந்து அதிமுக அப்படின்னு தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக கேவலமான ஒரு மாற்றத்தை இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. ஆக இது மாற்றம் கிடையாது. உள்ளபடியே எது மாற்றம்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சார் தெரியுமா ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி, அதுதான் மாற்றம். என்னெல்லாம் மாற்றத்தை கொடுத்து வந்தார்னாக்கா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதாவது பல ஆண்டுகள் கனவு திட்டமாக இருந்த அந்த திட்டத்துக்கு அதாவது பட்ஜெட்டை ஒதுக்கி அதை நிறைவு செய்வதற்கான வேலைகளை பார்த்தார் தெரியுமா, அதுதான் வந்து மாற்றம். அது மிகப்பெரிய மாற்றம். அதே போல் நடந்தாய் வாழ் காவிரி திட்டம், அந்த திட்டத்தை வந்து நீங்கள் பாராட்டணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். குடிமராமத்து திட்டம், அதாவது 100 ஆண்டுகள் நடக்காத குடிமராமத்து பணிகளை செஞ்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரை அந்த ஆண்டில் வந்துட்டு உயர்த்தி காட்டினார் தெரியுமா, அது மாற்றம். ஆக இப்படி விவசாயிகளுக்கு பார்த்து செஞ்சார் தெரியுமா, 1.5 லட்சம் மின் இணைப்புகளை கொடுத்தாரு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் தடையில்லாமல் மும்முனை மின்சாரத்தை 24 மணி நேரம் கொடுத்து சாதிச்சார் தெரியுமா. அதெல்லாம் மாற்றம். தமிழகம் இதுவரை பார்க்காத ஒன்றாக அமைஞ்சதை தவிர இன்றைக்கி வந்துட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டில் தமிழகம் உழன்று கொண்டிருக்கிறது. நான் மாற்றம் கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நல்லா இருந்த விஷயங்களையும் கெடுத்து குட்டிஸ்வராக்கி இன்றைக்கி மின்வெட்டு, கொலை, கொள்ளை, இப்படி எல்லா விஷயங்களும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக அந்த வகையில் இந்த தாவேக அரசுக்கான மதிப்பெண்ணுங்கிறது 0 தான். இது வந்து 100 நாள் ஆட்சிக்கு மதிப்பீடே கிடையாது. 0ன்றதே அதிகம் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் மைனஸில் தான் கொடுக்கணும். அந்தளவுக்கு டுபாகூர் ஆட்சி தான் இந்த தாவேக ஆட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வேணாம். உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. டாடா பை பை.